ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது ட்ராபிக் சன்செட்டை பற்றி. அதாவது என்னோட 2-3 வருஷம் நான் இதோட எப்படி இதுதான் ஐடின்றதே தெரியாமல் நான் வளர்த்துட்டு இருந்தேன். அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ட்ராபிக் சன்செட்டுன்னு தெரியும். நான் 2021 வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஐடி தெரியலன்னா இது ட்ராபிக் சன்செட், கார்லெஸ் சன்ஷைன் இது ரெண்டும் நான் ஒன்றா வாங்கினபோது கார்லெஸ் சன்ஷைனோட லீஃபும் மியாமி ரோஸோட லீஃபும் ஒரே மாதிரி இருந்ததுனால எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மியாமி ரோஸும் ட்ராபிக் சன்செட்டும் மாற்றி மாற்றி பூக்கும். ஒரே நாளில் பூத்திருந்தா கூட எனக்கு ஐடி தெரிஞ்சிருக்கும். எனக்கு கலர் வேறு பிங்க்கா இல்லை பீச் கலரா அப்படி இது என்னன்றது எனக்கு தெரியாது. அது வந்து டார்க் பிங்க்காக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட மாற்றி மாற்றி பூக்கும்போது எனக்கு ஐடி வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அதே மாதிரி ட்ராபிக் சன்செட் என்னாச்சுன்னா, ட்ராபிக் சன்செட் அவ்வளோ அன்ஹெல்தி பிளான்ட்டாக இருந்தது. அதோட லீஃப் எல்லாமே சுருண்டு சுருண்டு வரும். நான் ஏன் லீஃப் சுருண்டு சுருண்டு வரும்னா, அது வந்து டிசீஸ் இருந்த செடி போல். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லாஸ்ட் இயர் நான் எடுத்தது. அப்போ தான் எனக்கு வந்து இதில் இத்தனை 3 செடி கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 வருஷம் இது ஐடி இதுதான். ட்ராபிக் சன்செட்டுன்னு தெரியும். ட்ராபிக் சன்செட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஆனால் மறுபடியும் அது டார்மன்சிக்கு போகிறது. 2, 3 பூ பூத்துட்டு டார்மன்சிக்கு போகிறது. வளர்த்து எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அப்போது வந்து 1500 நான் கொடுத்து வாங்கினேன். அப்போது சரி அவ்வளோ அவங்களுக்கு தெரியும் அந்த செல்லருக்கு இது வந்து அன்ஹெல்தி பிளான்ட்டுன்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் லீஃப் ப்ரொபகேஷன் தானே வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதோட லீஃப்லேருந்து என்னால் ஒரு செடி கூட எடுக்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து லீஃப் ப்ரொபகேஷன்லேருந்து நமக்கு டியூபர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. டியூபர் ப்ரொபகேஷனாக மாறி இருக்கு போல் அப்படின்ட்டு நான் முன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னுட்டு விட்டுட்டேன். எப்படியோ ஒன்று நம்ம வளர்த்துக்கலான்ட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் போராடினதுக்கப்புறம் எனக்கு 3 செடி கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா மழை காலங்களில் நல்ல டார்க் பிங்க், இந்த பிங்க்கா அது என்ன கலர் அது ஒரு மாதிரி கலர், அது நல்லாயிருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது லாஸ்ட் இயர் எனக்கு அந்த டியூபர் ஒன்று கிடைச்சதுலேருந்து தான் நான் வந்து 6-7 செடி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சேலுக்கு கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டே வந்து குறைஞ்சி போச்சு. அப்புறம் இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். லீஃப் ப்ரொபகேஷனில் தான் நான் வாங்கினேன். சரி, இதை நான் உங்ககிட்ட எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு லாஸ்ட் இயர் எடுத்ததே நான் வந்து அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். பாருங்கள், இதோட பூ இதுதான். நல்ல ஒரு பிங்க்கு. அது என்ன பிங்க்குன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த கலர். ஸோ அதனால் லாஸ்ட் இயர் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்ல முடியாமல் இருந்தேன். பட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மழை வந்தது பாருங்கள், இப்போ எடுத்தேன். மழை காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த பூ நல்லா டார்க்காக பூக்குது. எல்லா வாட்டர் லில்லியுமே நல்லா அதோட கலர்லேருந்து இன்னொரு ஷேட் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா பூக்குது பாருங்கள். இதோட கலரே எப்படி இருக்குன்னுட்டு. ஏன் நான் இந்த வீடியோவை காட்டுறேன் அப்படின்னா, நான் லீஃப் ப்ரொபகேஷன் தானே வாங்கினேன். பட் இதோட லீஃப்லேருந்து நமக்கு இப்போ ஒரு சீடு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சீடை வந்து நான் உங்ககிட்ட காட்டணும். ஏன்னா இது வாங்கினது லீஃப் ப்ரொபகேஷன் தான். பட் இப்போ வரைக்கும் நான் வளர்த்து எடுத்து டியூபர்லேருந்து தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நமக்கு நல்ல மழை பெஞ்சா ஒரு சில வெரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி சீடு வரும். அந்த லீஃப் ப்ரொபகேஷன் வெரைட்டிஸில் சீடு இந்த மாதிரி மழை பெய்யும்போது தான் வரும். அப்போ நான் இதை பார்த்தேன், இதில் சீடு இருந்தது. ஸோ அதனால் அப்படியே ஒரு வீடியோ பண்ணிடலான்ட்டு பாருங்கள், இதையும் கட் பண்ணி போடுறேன். இது நல்லா மெச்சூர்டாக இருக்குது. நல்ல சீடு வந்து நல்லாயிருக்கு, ஹெல்த்தியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் அது வருதான்னிட்டு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது அவ்வளோவா வந்து ஹெல்த்தியான ஒரு சீடு இல்லை. அதனால் இதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு அதை கட் பண்ணி போட்டு வரலனாலும் வேஸ்ட்டு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து ட்ராபிக் சன்செட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது பார்த்திங்கன்னா லீஃப் ப்ரொபகேஷன் அப்படின்றது தான். கலர் பார்த்திங்களா? இதில் ஒரு சில்க் சாரியோ இல்லை இதில் ஒரு காட்டன் அந்த மெட்டீரியல்லாம் எடுத்து போட்டால் எப்படி இருக்கும்னுட்டு. இந்த கலர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப 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 பிடித்த கலர். ஸோ இந்த பிளான்ட் கிட்டத்தட்ட நான் ஆசையாக வாங்கினது தான். என்னால் வளர்க்க முடியல அவ்வளோ ஹெல்த்தியாக. இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுவும் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா டியூபர் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து நம்ம குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். மேலும் ட்ராபிக் சன்செட் என்ன கலர்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கலரை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.